பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் வரல? பாடியிருக்காங்களா பாட்டு? இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சு தான் பாடினாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. வியாபாரமாகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் இந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீ அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடித்து உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரிக்கின் பாடலை உருவாக்க முடியாதுங்க.